சில படங்கள் சில கேரக்டர்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி பிடித்த கேரக்டர் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நிழல் நிஜமாகிறது படத்தில் வந்து கமலஹாசன் அவர்கள் பண்ணியிருப்பார். சஞ்சீவி அப்படிங்கிற கேரக்டர் ஒரு கம்யூனிஸ்ட் கேரக்டர். அதில் வந்து அவருடைய கேரக்டர் சூப்பராக இருக்கும். அவர் வந்து சுமித்ராவோட சண்டை போடுறதா இருக்கட்டும், அவர் பேண்ட்டை இப்போ சட்டையை ஊற்றுட்டு பேண்ட்டோட புடிநகத்தோட பரதநாட்டியம் ஆடுறதா இருக்கட்டும், அந்த ஷோபாக்காக அவர் போராடுறதா இருக்கட்டும், பிரமாதமான அந்த கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பார் கே பாலச்சந்தர். அந்த படத்தில் வரக்கூடிய பாடல், அந்த பாடல் வரிகள், அதில் வந்து கம்பன் ஏமாந்தானே அப்படிங்கிற அந்த பாட்டு, அது எஸ்பிபி பாடின விதம், அதை படமாக்கின விதம், அதில் கமலஹாசனுடைய நடிப்பு, ஒட்டுமொத்தமாக சேர்த்து அந்த அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும் நமக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடித்த கேரக்டர் கமல் நடித்து பிளாக் அண்ட் ஒயிட் படம். அது அவ்வளவு நம்ம மனசுக்கு நெருக்கமான கேரக்டர் அப்படின்னா அந்த படத்தை நிச்சயமாக நிழல் நிஜமாகிறது சொல்லலாம். அதே கே பாலச்சந்தர் வந்து கமலஹாசனே வராமல் அவரை வந்து வேற விதமாக பயன்படுத்தியிருப்பார். அவர் வந்து இப்போ கௌரவ வேடத்தில் பயன்படுத்துறதுல பாலச்சந்தருக்கு நிகர் பாலச்சந்தர் தான். அது வந்து பொய்க்கால் குதிரை படம். அந்த பொய்க்கால் குதிரை படம்ங்கிறது வந்து மேரேஜ் மேட் இன் சலூன் அப்படின்னு கிரேசி மோகன் எழுதின டிராமாவை தான் படமாக எடுத்தாங்க. அந்த கிரேசி மோகனே வசனம் எழுதியிருந்தார். அதில் கவிஞர் வாலியெல்லாம் கூட நடிச்சிருந்தார். எப்போ பார்த்தாலும் பெட்டு போட்டுக்கிட்டே இருப்பார், பெட்டு கட்டுற அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். அதில் வந்து எப்படின்னா ரவீந்தர் வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பார். ரவீந்தர் கமலஹாசன் ரசிகராக நடிச்சிருப்பார். ஸோ அந்த ரவீந்தர் வந்து எப்பப்பெல்லாம் பேசணுமோ அப்போல்லாம் கமலோட பேசுவார். கமலோட ஃபோட்டோ இருக்கும் அந்த சலூனில். ஸோ அவருக்கு வந்து வாத்தியாரே அப்படின்னு வாத்தியாரன் பேசுவார். அவர் வந்து நேராக வந்து இவருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அதை பண்ணியிருப்பார். அது நல்லா சூப்பராக இருக்கும். அது அந்த ஐடியாவாக இருக்கட்டும், அதை ப்ரெசென்ட் பண்ண விதம், அது கமல் ரசிகர்களுக்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு அந்த கௌரவ இடத்துல கேபி சார் பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பாலச்சந்தர் படத்திலேயே இன்னொரு மிக முக்கியமான கேரக்டர், இன்னும் 2 கேரக்டர் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். இப்போ 2 சொல்றேன். இந்த ஷார்ட்ஸ்ல 3 மினிட்ஸுக்குள்ள சொல்லணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால நம்ம அவர்கள் படத்தில் அவருடைய கேரக்டர், அவர்கள் படத்தில் ஒரு கிளர்க்கா வேலை பார்ப்பார். ஒரு மலையாளி சுஜாதாவை ஒன் சைடா லவ் பண்ணுவார். அதில் அவருடைய கேரக்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கே அவர் மேலே ஒரு சிம்பத்தி வர்ற மாதிரி பிரமாதமாக நடிச்சிருப்பார். அதை ரஜினி கூட சொல்லியிருப்பார் கமல் 50ல் அந்த நடிப்பை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி புன்னகை மன்னன்ல வந்து அவருடைய அந்த சாப்ளின் செல்லப்பாங்கிற கேரக்டர், அவருக்குள்ள பயங்கரமான சோகம் இருக்கும், லவ் ஃபெயிலியர்லாம் ஆகி அப்படி இருப்பாரு. ஆனால் ரொம்ப நம்பிக்கையா லைஃப்பை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா தற்கொலைக்கெல்லாம் எதிராக பேசக்கூடிய ஒரு செம்மையான கேரக்டர். அதே மாதிரி ரொம்ப ஹியூமரஸான கேரக்டர். சார்லி சாப்ளினுக்கு ஒரு 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 டெடிகேஷனாக அமைஞ்ச கேரக்டர்.